ஒரு பக்கம் விண்ணை தாண்டும் பனிமலை, மறுபக்கம் ஆற்றுடன் சண்டையிடும் கடல் அலை. நம்ப முடியுதா? இல்ல, பிகாஸ் திஸ் இஸ் அலாஸ்கா. வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? அலாஸ்காவில் இருக்கோம். அலாஸ்காவில் கர்ட்வுட் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து மலை மேலே ஒரு ட்ராமில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒரு அபூர்வ நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து பெலுவா பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே போவோம். ஸோ இந்த ட்ராம் பார்த்திங்கன்னா இது பப்ளிக் கிடையாது, இது ப்ரைவேட்டு வச்சுருக்குறாங்க. அலிஸ்கான்னு நினைக்கிறேன். அலிஸ்கா ரிசார்ட். இது ஒரு ரிசார்ட்டு. இப்படிதாங்க இருக்குது உள்ளம். இது ஆக்சுவலாக ஒரு லக்ஸுரி ரிசார்ட்டுங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. பட் டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் பீக் சீசனிங்க பேக்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஸ்கீ பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைமு. ஆல்சோ வின்டர் அரோரா பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறாங்க இது. ஸோ டிக்கெட்டுங்க ஆஃபீஸ் இதுங்க. ஆக்சுவலாக இங்கே டிக்கெட் $55 போட்டிருக்கிறாங்க. பட் நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். ஆன்லைனில் $50 போட்டிருக்காங்க இவங்களுடைய சைட்லேயே. ஸோ அதனால் ஆன்லைன்லேயே வாங்கிடுங்க. இங்கே கூட நீங்கள் ஆன்லைனில் ஃபோனில் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் அங்கே. ஸோ எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னா, கோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அட் திஸ். ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறோம். போகலாமா? So with that, it helps if your screen brightness is all the way up. But same thing, just scan right against that. Okay. I couldn't do this. You are gonna do this. Thank you. The next cabinet is going to be coming down on the left side. Sunday morning, and I think Greg's fixed there for you. My sleep. Okay, ready? போகலாமா? You can feel free to get on if you'd like. Just watch your step. Thank you. ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக இந்த கேன்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் சீசன் ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால பேலன்ஸ்க்காக. Viewing area, which has a museum and gift shop in it. Feel free to check that out. On the other side of the tram dock, once we get up there is a viewing area of the ski resort. Just make sure you guys stay if you're going to be on the snow. Sway a little bit, but totally normal. Give you guys a heads up so you guys can hold on to something as we go past that. டேக் ஆஃப் ஆகிடுச்சு. You can actually run higher. ஆக்சுவலாக நல்ல வியூ இருக்குங்க. இந்த சைடு கிடையாது, இந்த சைடு மேலே மறைச்சிருக்கு. பட் இந்த சைடு இந்த 3 டைரக்ஷன்லேயும் சரியான வியூ. Oh yeah, it moves. We're actually running at about half speed right now. இப்போ அப்படியே க்ரீன் டு ஒயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். கீழே ஃபுல்லாக க்ரீனு, அப்படியே மேலே போக போக ஸ்னோ. கீழே இருந்து பார்க்கும்போது ஹைட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்கள். சில காது அடைக்குது லைட்டாக. 100 degrees down there and still snow up here. Yeah, we ended our ski camp on June 10th. Oh, okay. I can miss that now. Little pro tip: if you don't like heights and you want for the ride down, right on this side, it feels like you're a lot closer to the ground. Yeah. போலாமா? தேங்க்யூ. வாட்ஸ் த ஆல்டிடியூட்? Altitude right here, we're at 2,300 feet. You started கீழே ரிசார்ட் இருந்த இடம் கடல் மட்டத்துலேருந்து 300 அடியா. Okay. ஒரு 5 மினிட்ஸில் 2000 அடி கிளைம் பண்ணிடுவோம். That right there, if you go up the hallway. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் 2300 ஃபீட்டா அப்ராக்சிமேட்லி. Walk all the way around that. Oh, this okay. Well, you can see the rest of the ski resort. Right, thank you. Yeah, absolutely. Have a great day. Too. And கீழே ஒன்றுமே இல்லை, ஸ்னோ. சம்மர் இது. பட் மேலே பீக்கில் எப்படி இருக்கு பாருங்களேன் இங்கே. திஸ் இஸ் அலாஸ்கா சம்மர்.
அலாஸ்காவில் தான் சம்மர்லேயும் வந்து ஸ்கீ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கீ ஏரியா ஆக்சுவலாக ஸ்கீ பண்ணுறவங்க மேலே இன்னும் மேலே கூப்பிட்டு போவாங்க. I've tried skateboarding. Yeah, well, I tried skateboarding. இங்கே இருக்கிற மலைகளில் வந்து அந்த க்ரீன் ஆகிறதுக்கு சான்ஸே கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் ஸ்னோ. பாருங்கள். ஸோ இப்போ எப்படி இருக்கு, செப்டம்பர்லேருந்து ஸ்னோ பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க இங்கே அலாஸ்காவில். அண்ட் இந்த பக்கம் மவுண்டைன் வியூ பாருங்கள். Yeah, I think we're okay. Thank you. We've been doing selfies this whole time. அண்ட் ஆல்ரெடி சாரல் மழை மாதிரி சாரல் ஸ்னோ தெரியுதா லைட்டா. Carol's trying to stay in her seat. அண்ட் இங்கே பாருங்கள் இந்த கடல் வியூ. ஸோ நம்ம ஏதோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே நிற்கிறது. அண்ட் சுற்றி வியூ தான் ஃபுல்லாக. இந்த சைடு மவுண்டெயின்ஸ்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே இருந்து பார்க்கும்போதே அழகாக இருந்தது. பட் அந்த மலைக்கு சரிசமமாக நின்று பார்க்கும்போது தாறுமாறாக இருக்குது. ஸோ இதை சுற்றி நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ரவுண்ட் ஹவுஸ் அட் அலாஸ்கா. செம்மையாக இருக்குங்க. இந்த சைடு வியூ சூப்பராக இருக்குது. இந்த தண்ணியோடு பார்க்குறதுக்கு தண்ணி, அந்த சைடு மலைகள், பெரிய பள்ளம். அப்படியே சுற்றி வரேன் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. எப்படி செம்மையா ஹெவி ஸ்னோஃபால் இருக்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும்ல இந்த இடத்துல. அண்ட் அப்படியே ஃபுல்லாக என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஓ கிஃப்ட் ஷாப்புங்க. That's a special pin, hat pin. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அரிய நிகழ்வு நடக்க போதும் அப்படின்னு சொன்னேன்ல, அது இங்கே தான் நடக்கும். ஸோ அது வந்து 4:55க்கு அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அங்கே போய் பேசுவோம். ஓகேவா, போகலாமா? இது என்ன பாரா? ஹாய். சரிங்க, அடுத்த ட்ராமை பிடிச்சிருவோம். ஸோ அப்போ தான் நம்ம அந்த போட் ரைடை வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியும். Behind the school bus. ட்ராம் முடிச்சுட்டு அந்த போட் ரைட் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோங்க. இந்த ரோடு வந்து ஒரு சீனிக் ரோடு. நம்ம ட்ரெயினில் போனோம்ல ஆன்கரேஜ்லேருந்து சூவர்ட், அந்த ரோடு தான். ஒன் சைடு வந்து மலை, நடுவில் ரோடு, பக்கத்துலேயே வந்து தண்ணி. அந்த சைடெலாம் வந்து ஃபுல்லாக மலைத்தொடர்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அண்ட் வெதர் கவனிச்சிங்களா எப்படி மாறிடுச்சு பாருங்க. நம்ம விட்டியரில் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா விட்டியர் போயிடலாம். அந்த இடத்துல எப்படி இருந்தது, இப்போ விட்டியர் போனாலும் அப்படியே தாங்க இருக்கும். 15லேருந்து 20 நிமிஷம் டிரைவ் டிஸ்டன்ஸ்லேயே இப்படி ஒரு சேஞ்ச் வெதரில். இது தாங்க அலாஸ்கா. நீங்கள் எந்த டைரக்ஷனில் ஒரு 15-20 மினிட்ஸ் டிரைவ் பண்ணாலுமே அவ்வளோ வித்தியாசங்கள் பார்த்துட முடியும். அண்ட் இந்த ரோட்டில் இந்த லெஃப்ட் சைடு கவனிச்சிங்களா பாருங்களேன்.
தெரியுதா? இங்கெல்லாம் தண்ணியே இல்லை, இப்போ உள்வாங்கி இருக்கு. இப்போ அந்த போர் டைடில் வந்து இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிரம்பிடும். கைஸ், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த போர் டைடு நடக்கிற அந்த டைமிங் வந்து ஒரு சைட் இருக்குது, இந்த கேர்ட்வுட் அஃபிஷியல் சைட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வரலாம். ஸோ அந்த லொக்கேஷனும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேப்பு. ஓகேங்களா? அந்த சைட்லேயே இருக்குது எங்கேருந்து நீங்கள் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஆல்ரெடி ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி போயிட்டுருக்கு இல்லைங்க, இது வந்து ரெகுலராக போகிற கரெக்டான ஃப்ளோ. ஆற்றிலிருந்து கடல் நோக்கி போயிட்டுருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அது ரிவர்ஸ் ஆக போகுது, எதிர் திசையில் தண்ணீர் வரப்போகுது. அப்போ ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நடக்க போகுது, அதுதான் போர் டைடு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே வந்து அரிய வகை பெலுகா வேல். இது வந்து குக் இன்லெட் இந்த பகுதி, அதை குக் இன்லெட் பெலுகா வேல்னே சொல்லுவாங்க. உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் அந்த வகையான பெலுகா வந்து நம்ம பார்க்க முடியும். எஸ்பெஷலி இப்போ அந்த போர் டைடு வர நேரத்தில் அதை நிறைய பார்க்கலாமா. அண்ட் இது வியூ பண்ணுற இடம் எப்படி இருக்கு பாருங்கள். காற்று அதிகமாகுது. ஆக்சுவலாக வந்து இது ஆன்கரேஜ்லேருந்து ரொம்ப பக்கத்துலங்க, 20 மினிட்ஸ் தான் ட்ரைவு. எப்போவுமே இந்த இடத்துல விண்டு அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஃப்ளோ வர சமயத்தில் பயங்கரமாக இருக்கும். அந்த அலாஸ்கன் ஹஸ்கி சுற்றிட்டு இருக்குது பாருங்கள். அது கண் வந்து பார்க்க ப்ளூவாக இருக்குங்க. தண்ணி ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க இப்போது. ஆக்சுவலாக எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க, அந்த சைடு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பெரிய அந்த போர் டைடு. தலைவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு போர் டைடுக்காக. போர் டைடு அப்படிங்கிறான், ஒன்றுத்தையும் கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறானே, என்னத்தை சொல்கிறான் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, போர் டைடு வர்றதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு அறிவியல் சுருக்கம். சரி, இந்த போர் டைடு அப்படிங்கிறது வந்து சிம்பிளுங்க. இது வந்து அமாவாசை இல்லை பௌர்ணமி அப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதாவது 3 சன்னும் ஒரே நேர்கோட்டில் வரும். அப்போ ஃபார்ம் ஆகிற எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டி, அந்த ஈர்ப்பு விசை தண்ணீர் ஆற்று பகுதியிலிருந்து மிக அதிக அளவுக்கு கடலுக்குள்ளே இழுக்குது. இதுக்கு பேர் தான் மைனஸ் டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் உள்ளே போய் மொத்த பேவும் இங்கே ட்ரை ஆகி மண்ணாக தெரியும். நம்ம வரும்போது ட்ரைவ் பண்ணி வரும்போதே நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் காமிச்சேன்ல, தண்ணீர் உள் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தண்ணீர் உள்ளே போன சில மணி நேரத்துலேயே அது திரும்ப வரணும்ல, திரும்ப வரும். சாதாரணமாக இல்லை, அதை சூப்பர் சார்ஜர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழக்கமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அமைவிடம் இது குக் இன்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் வந்து டர்ன் அகெயின் கடல் ஆற்றுக்குள்ள நுழையிற பகுதி அகலமாக இருக்குது. பட் ஆற்றுக்கு உட்பகுதி உள்ளே வர வர பார்த்தீங்க அப்படின்னா அகலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த ஃபனல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கா. இப்போ என்ன விஷயம்னா, ஆற்றிலிருந்து அளவுக்கு அதிகமான தண்ணீர் கடலுக்குள்ள போயிருக்குல்ல, அது எல்லாமே அசுர வேகத்தில் ஆற்றுக்குள்ள திரும்ப வரும். அண்ட் இந்த இடம் ஃபனல் ஷேப்ல இருக்குன்னு சொன்னல, அதனால நுழையிற இடம் ரொம்ப அகலமாக இருக்குது. தண்ணீர் அளவுக்கு அதிகமாக உள்ள வருது. பட் ஆற்று பகுதிக்கு உள்ள வர வர குறுகலா இருக்கு, இடம் இல்லை. இது இல்லாமல் ஆற்றிலிருந்து ரெகுலராக கடல் நோக்கி ஓடுற தண்ணீரும் வரும்ல. ஸோ இப்போ 2 டைரக்ஷன்லையும் தண்ணீர் வருது, எதிரில் தண்ணீர் வந்து மோதுது. அப்போ ஒரு பேரலை ஏற்படுது. அந்த பேரலை வந்து இந்த ஆற்று பகுதியை உள்நோக்கி ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வரும். அந்த ஒற்றை பேரலை, அதுதான் போர் டைடு. அது இப்போ நம்ம கிட்ட வரப்போகுது. அதுக்காக தான் நம்ம இப்போ வெயிட்டிங். ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நிறையா வேவ்ஸ் வர்றது நம்ம பார்த்துருப்போம். அலை வந்து பின்னோக்கி போகிறது.
இது வந்து ஒரே டைரக்ஷனில் அந்த ஒரு செட் ஆஃப் ஒரு ரோலை வந்து அப்படியே கண்டினியூஸாக அடிச்சுட்டு வருது பாருங்கள். அப்படியே தெரியுதா? அந்த இடத்துல அப்படியே ஃபில் ஆகிட்டு வருது பாருங்கள். மேலே அந்த இடத்துலலாம் காலியாக இருக்குல்ல, திட்டு தெரியுதா? அந்த இடத்துல அப்படியே தண்ணி நிரம்பிட்டே வருது பாருங்கள். ஸோ இந்த போர் டைட்டில் வந்து ஹைட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அது வர அந்த காட்சி நான் சொன்னேன்ல, ஒற்றை அலையா ஒரே வரிசையில் வருது பாருங்க, தெரியுதா? அண்ட் இன்னொரு சிறப்பு கவனிச்சிங்களா? பறவைகள் அந்த அலையோடு சேர்ந்து இப்போது மேலத்தாளெல்லாம் வச்சுட்டு அணிவகுத்து கூட்டு வருவாங்களே, அந்த மாதிரி வந்து அந்த அலையோடு சேர்ந்து அப்படியே பறந்து வருது பாருங்க, தெரியுதா? ஆனால் அந்த இடத்துல வந்து மீனும் நிறையா தென்படுமா இந்த போட் ரைட் பக்கத்தில் வரும்போது. ஸோ அதுவும் ஒரு காரணம் பறவைகள் அவ்வளோ கூட்டம் கூட்டமாக வர்றதுக்கு. அண்ட் சொன்னல அந்த பெலுகா வேல், அதுவும் வந்து இந்த போட் ரைடு வரும்போது சேர்ந்து வருமா. ஏதாவது தென்படுதான்னு பாருங்க. பெலுகா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரியுதுங்களா? ரைட்லேருந்து லெஃப்டில் வந்துட்டுருக்கிறது வந்து கடல்லேருந்து வர அலை தொடர்ச்சியாக வருது. அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகுதுல்ல, அது வந்து ரெகுலர் ரிவர் ஃப்ளோ. இது ரெண்டும் மோதுது. இங்கே பயங்கரமாக இருக்குது ஃப்ளோ. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ரிவரும் பயங்கர டஃப் கொடுக்குது. பட் கடல்கிட்ட எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்னு தெரியல. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகும் பாருங்கள். இப்போது நான் இன்னும் ஸ்டில் வந்து ரைட் சைடில் வந்து ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்குல்ல, அந்த அலை மேலே அப்படியே வந்துட்டுருக்கு. பட் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக இப்போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒன் டைரெக்ஷனில் போகிற மாதிரி தெரியும், அந்த வேவ் போகிற டைரெக்ஷன்லேயே. உலகத்திலேயே ஒரு சில இடங்களில் மட்டும்தாங்க இந்த அரிய நிகழ்வு நடக்குது. அதிலும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த அலாஸ்கா போட் ரைடு வந்து ரொம்ப யூனிக். ஏன்னா போட் ரைடை பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ சுலபமாக பார்த்துட முடியாது. மலைகளை, காடுகளை, கடல்களை கடந்து தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் வேறு ஊரில் இருக்கிற போட் ரைட்லாம். பட் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஹைவே ஒட்டி நடக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பெலுகா வேல்ஸ் சொன்னல, அது சர்ஃப் பண்ணிட்டு வரும். நீங்கள் பைனாகுலர்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஆல்சோ இப்படி ஒரு சீனிக்கான ஒரு பேக் ட்ராப்பில் போட் ரைடு வருது அப்படின்னா இங்கே மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அலாஸ்கா போட் ரைடுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த போட் ரைடில் வந்து ஆக்சுவலாக சர்ஃப் பண்ணுவாங்களாம். ஸோ அங்கே ஒரு சர்ஃப் பண்ணுறவர் அங்கே நின்றுட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? அங்கே ஒருத்தர் சர்ஃப் பண்ணிட்டு வர்றாரு. அண்ட் அவர் எப்படி சர்ஃப் பண்ணுறாருன்னு தெரியலைங்க. இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது, 10 டிகிரி செல்சியஸு. அண்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், அலாஸ்கா வரவங்க கண்டிப்பாக பைனாகுலர் எடுத்துகிட்டு வாங்க, யூஸ் ஆகும். ஆல்சோ ஜூம் லென்ஸ் கேமரா எடுத்துகிட்டு வாங்க. இங்கே தேவைப்படாதுன்னு விட்டுட்டு வந்துடாதீங்க, கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ பார்த்தீங்களா, நம்ம வரும்போது எவ்வளோ அழகாக இந்த பக்கம் வந்து நார்மலாக போயிட்டுருக்கிற மாதிரி போயிட்டு இருந்தது ரிவர் வாட்டரு. ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே எப்படி கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்கள் இந்த இடம். ஸோ இப்போ ஃப்ளோ ஃபுல்லாக இந்த பக்கம் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ கடல் வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு ரிவரை, அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் தண்ணி இப்படி வந்துட்டு இருந்தது. அண்ட் நம்ம வர வழியில் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, மண்ணாக இருக்குது, திட்டாக இருக்குது, தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மேலே இருந்து கூட பார்த்தோம்ல அந்த ட்ராமில் இருந்து. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இன்னும் வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ வந்து டெய்லி நடக்குது இந்த நிகழ்வு இந்த இடத்துல. அதில் வந்து மாதத்தில் ஒரு 3 நாளோ 4 நாளோ தான் இந்த மாதிரி நடக்கும். லக்கீலி இன்றைக்கும் நாளைக்கும் வந்து அந்த ப்ரொடிக்ஷன் வந்து ரொம்ப ஹை. இந்த அலை இப்போது வந்ததில்ல,
இது வந்து ஹை அரௌண்ட் 32 அடின்னு நினைக்கிறேன். இது எப்பவுமே நடக்காது. ஸோ நமக்கும் அப்பப்போ நல்லதும் நடக்குது. ஸோ ஒரு உலக அதிசயத்தை பார்த்தாச்சு கண்ணுக்கு எதிராக. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த அலையோட பறவை வந்து அதை வந்து வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போனது தான் வந்து பார்க்குறதுக்கே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகேங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆன்கரேஜ் போயிடுவோம். குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்குது. 5:30 டைம். இங்கே ஆக்சுவலாக ஒரு தங்க சுரங்கம் இருக்குது, இன்னும் ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் விசிட் பண்ணலாமா? அது 6 மணி கூட க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போகிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அது அண்ட் வந்து வைல்ட் லைஃப் சென்டர் இருக்குது. அப்புறம் வந்து போர்ட்டேஜ் கிளேஷியர் சைடில் இருக்கிற அந்த லேக்கு அண்ட் அந்த மலைப்பகுதிகள் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய லிஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்குது. பட் நாளைக்கு நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும். ஸோ பார்ப்போம் எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த போர் டைட் பார்த்த சந்தோஷத்தோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுப்போம். நாளைக்கு வந்து உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். ஓகே, வெயிட் டு கோ. பாய்.